11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 12 வினா எண் 12 2018 மார்ச் 31ஆம் நாளன்று டெரி என்ற வியாபாரியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளிலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பில்லை குறிப்பு இது தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்ம பார்த்தீங்க அப்படின்னா பச்சை இருப்பு வரவு இருப்புன்னு அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பற்று பக்கம் இருக்கக்கூடிய இருப்பு வியாபார லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் தான் வரும். அதே போல் வரவு பக்கம் இருக்கிறது வியாபார லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் வரும். ஆனால் இது இருப்புநிலை குறிப்பில் போகும்போது பற்று பக்கம் இருக்கக்கூடிய பேலன்ஸு சொத்துக்களாகவும் வரவு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் எல்லாம் பொறுப்புகளுக்கும் போகும். அதாவது எதெல்லாம் பொறுப்புகளோ அது பொறுப்புகளுக்கு போகும். இப்போ இதில் கொடுத்துருக்கல விற்பனைங்கிறது வியாபார லாப நட்ட கணக்கில் வரவுக்கு போயிடும். கடனீந்தோ செலுத்தக்கூடிய மாற்றிச்சீட்டு முதல் இதெல்லாம் பொறுப்புகள் போயிடும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பற்று பக்கம் கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்க, விவரம் கொடுத்துருக்காங்க, வரவு பக்கம் விவரம் கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை வச்சு வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பில்லை குறிப்பு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 12 பேஜ் நம்பர் 284. ஸோ இந்த சம்மில் டெரி அப்படிங்கிறவரோட வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வியாபார லாப நட்டோட ஹெட்டிங் எழுதி ஃபார்மட் எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வியாபார கணக்கு போடுறோம். வியாபார கணக்கு போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் தொடக்க சரக்கிருப்பு எழுதுகிறோம். சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 10,000. அடுத்ததா கொள்முதல் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது கொள்முதல். ஸோ கொள்முதல் எழுதுகிறோம். கொள்முதல் எழுதணுன்னா கொள்முதல் திருப்பம் இருக்குதா பார்க்கணும். இங்கே கொள்முதல் திருப்பம் இல்லை. ஸோ டைரெக்டாக அவுட்டர் காலத்தில் எழுதிடலாம். அடுத்ததான் நேரடி செலவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். உள் ஏடி செல் செலவு இருக்குது. ஸோ உள் ஏடி செல் செலவு. உள் ஏடி செல் செலவுனா அது வியாபார கணக்கு, வெளி ஏடி செல் செலவுனா அது லாப நட்ட கணக்கு. ஸோ 750. அடுத்ததா கூலி கொடுத்துருக்காங்க நேரடி செலவுகளில். ஸோ கூலி எழுதிக்கிறோம் 27,500. வேறு எந்த நேரடி செலவுகளுமே இல்லை. இப்போ வரவு பக்கம் போகிறோம். ஃபஸ்ட்டு விற்பனை எழுதுகிறோம். விற்பனை ரூபாய் 1,22,500. விற்பனை முடித்தோடனே அடுத்ததான் நம்ம இறுதி சரக்கிருப்பு எழுத போகிறோம். இறுதி சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இருப்பு கட்ட போகிறோம். இருப்பு கட்டும்போது ஃபஸ்ட்டு பற்றையும் வரவையும் கூட்டிக்கலாம். இது இங்கே பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பற்று பக்கத்தை கூட்டிக்கிறேன். 0, 5, 2, 1, 8, 9, 10, 13க்கு 3, 1, 13. 1,33,250. இங்கே 500. அடுத்ததா 0, 3, 1, 0, 5, 7, 2. 2,750 வந்திருக்குது வேறுபாட்டு தொகை. ஸோ இது வரவு பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை மொத்த நட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். எப்போவுமே லாபம்னா பற்று பக்கம் கம்மியாக இருக்கும். இங்கே வரவு பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால மொத்த நட்டம் கீழ் இறக்கப்பட்டது கீ போடுறோம். ஸோ தொகை 2,750. இப்போ டோட்டல் போடுறோம். 1,33,250.
ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம தொகை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மொத்த நட்டம்ங்கிறதுனால வரவு பக்கத்தில் இருக்கிறத அப்படியே நம்ம லாப நட்ட கணக்கு போடுறதுக்கு பற்று பக்கத்தில் கொண்டு வரோம். மொத்த நட்டம் கீகோ 2750. ஓகேங்களா? அடுத்து லாப நட்ட கணக்கில் என்னென்ன செலவுகள் இருக்குது இல்லை வருமானம் இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே செலவுகள் அப்படிங்கும்போது அலுவலக அஞ்சல் செலவுகள் இருக்குது. ஸோ அலுவலக அஞ்சல் செலவுகள் ரூபாய் 150. அடுத்ததாக பல்வகை செலவுகள் கொடுத்துருக்காங்க. பல்வகை செலவுகள் ரூபாய் 850. அடுத்ததா வாடகை கொடுத்தது ரூபாய் 2500. அவ்வளோதான் பற்று பக்கம். வரவு பக்கம் எந்த வருமானங்களும் இல்லை. ஸோ இதை கூட்டிக்கிறோம். 0 5 1 2 2 6 6250. வரவு பக்கம் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து மொத்த நட்டம், நிகர நட்டம். மொத்த நட்டம்ங்கிறது வியாபார கணக்குக்கு போகும். ஸோ இது நிகர நட்டம் கீழ் இறக்கப்பட்டது 6250. ஸோ டோட்டல் போட்டுடலாம் 6250. ஸோ இப்போ வியாபார லாப நட்ட கணக்கு மூலமாக நமக்கு இந்த சம்மில் மொத்த நட்டமும் நிகர நட்டமும் தான் கிடச்சிருக்குது. அடுத்ததான் நம்ம இருப்புநிலை குறிப்பு போட போகிறோம். இருப்புநிலை குறிப்பு டேட்டு 2018 மார்ச் 31 நாளைய இருப்பு நிலை குறிப்பு. சொத்துக்கள் பொறுப்புகள் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பொறுப்புகள் பக்கம் முதல் போடுறோம். முதல் 1 லட்சம். முதல் போட்ட உடனே எடுப்புகள் இருக்குதா பார்க்கணும். ஸோ இங்கே எடுப்புகள் இருக்கு. ஸோ கழிக்க எடுப்புகள் ரூபாய் 4500. ஸோ கழிச்சு உள்காலத்திலே காமிக்கிறோம். ஏன்னா நிகர லாபம் அல்லது நட்டத்தை இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 0 0 5 5 9. அடுத்ததா நிகர நட்டம் வந்திருக்கு. ஸோ நிகர நட்டத்தை நம்ம இங்கே கழிக்கணும். லாபமாக இருந்தால் கூட்டுவோம். இங்கே நிகர நட்டம் அப்படிங்கிறதுனால கழிக்கிறோம் நிகர நட்டத்தை. நிகர நட்டம் 6250. $89,250. அடுத்ததா பொறுப்புகள் பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா கடனீந்தோர் இருக்குது. இந்த சம்மில் இருப்பாய்வு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வரவு இருப்பில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே வியாபார லாப நட்ட கணக்கில் வரவு பக்கமும் இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கமும் வரும்.
பற்று பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே வியாபார லாப நட்ட கணக்கில் பற்று பக்கமும் இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கமும் வரும். ஸோ இங்கே கடனீந்தோர் வரவு பக்கம் இருக்குது, நம்ம இங்கே எழுதுகிறோம். கடனீந்தோர் 5000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ரூபாய் 2000. அடுத்ததாக சொத்துக்கள் பக்கம் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொக்கம் இருக்குது. ஸோ ரொக்கம் 2500, வங்கி 5000. அடுத்ததா இயந்திரம் 50,000. கடனாளிகள் 13,500. அரைகலன் 17,250. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கூடுதல் தொகை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுப்புகள் பக்கம் கூட்டிக்கும். 250 6 9 96,250. அடுத்ததாக சொத்துக்கள் பக்கம் போடுறோம். 250 1 10 15 10 15. சொத்துக்கள் பக்கம் நம்ம ஒரு இது விட்டுருக்கோம். எது அப்படின்னா இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு இங்கே எழுதணும். இப்போ இறுதி சரக்கிருப்பு 2 பக்கம் வரான்னு சொல்லியிருக்கு. ஸோ இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு வியாபார கணக்கில் வரவு பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் நம்ம போடுறோம். ஸோ இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 8000. ஸோ இப்போ 5 2 1 15 20 1 6 9 96,250. ஸோ 2 பக்கமும் 96,250 வந்துச்சு. ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போட்டு அதோட தொகையை கொண்டு நிகர நட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். பொறுப்புகள் பக்கம் முதல்ல இருந்து கழிச்சு காமிச்சிருக்கோம். ஸோ இருப்புநிலை குறிப்பு போட்டு இருப்புநிலை குறிப்போட பேலன்ஸ் 96,250 ரூபாய் வந்திருக்கு. இது அந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.